அல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆலோசனை வேலைக்காக நம்ம ஜெபிக்கலாம். அனைவரும் நம்முடைய கண்களை மூடி நம்முடைய தலைகளை தாழ்த்தி அவருக்கு முன்பாக நம்ம ஒப்புக் கொடுக்கலாம். நம்ம அவருடைய வார்த்தையை கேட்கும்படியாக நாமே ஒப்புக் கொடுக்கலாம். ஸ்தோத்திரம் அப்பா, நன்றியோடுமே நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. எங்களை அதிகமாய் நேசித்து வழி நடத்துகிற அன்பின் பரலோக பிதாவே, நாங்களுமே துதிக்கிறோம். நன்றி நிறைந்த இருதயத்தோடு நாங்களுமே ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலேயும் அப்பா நாங்கள் நிற்பது உமது ஆண்டவரே அப்பா கிருபையே என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோமே. ஒவ்வொரு நாளும் உமது கிருபையினால நீர் எங்களை வழி நடத்தி கொண்டு இருக்கிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இப்பொழுதும் ஆண்டவரே அப்பா இந்த ஓய்வு நாளிலே ஆண்டவரே நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். எங்கள் மத்தியிலே நீர் உலாவி கொண்டிருக்கிறீரப்பா. ஆண்டவரே அப்பா எங்களுக்குள்ளாய் நீர் வாசம் பண்ணுகிற தேவனாய் இருக்கிறீர். ஜீவனுள்ள தேவனாய் இருக்கிறீர். எங்களோடு கூட பேசுகிற தேவனாய் இருக்கிறீரப்பா. அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே இந்த வேளையிலேயும் உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்கும் பொழுது அதை கவனமாய் கேட்டு உண்மையாய் நாங்கள் செவி கொடுக்கிற பிள்ளைகளாய் காணப்பட அதன்படி கீழ்ப்படிந்து நடக்க கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் உதவி செய்வீராக. வர வேண்டிய பிள்ளைகள் அனைவரையும் சீக்கிரமாய் நீர் தடையின்றி அழைத்து வந்து அப்பா இங்கே சேர்க்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. முடிவு பரியந்தம் கர்த்தருடைய கிருபை தாமே எங்களோடு கூட இருந்து வழி நடத்துவதாக. எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். கர்த்தர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த நாளிலேயும் ஆலோசனைக்காக எடுத்துக்கொண்டதான தலைப்பு, நம் இருதயம் நம்முடைய தேவனாகிய கர்த்தரோடு உத்தமமாய் இருக்க கடவது. நம் இருதயம் நம்முடைய தேவனாகிய கர்த்தரோடு உத்தமமாய் இருக்க கடவது. ஆதார வசனம் 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 61வது வசனம். ஆதலால் இந்நாளில் இருக்கிறது போல நீங்கள் அவர் கட்டளைகளில் நடந்து அவர் கற்பனைகளை கைக்கொள்ள உங்கள் இருதயம் நம்முடைய தேவனாகிய கர்த்தரோடு உத்தமமாய் இருக்க கடவது என்றான். இந்த வசனத்துல நம்ம பார்க்கும் பொழுது தேவனாகிய கர்த்தர் எதை எதிர்பார்க்கிறார் என்று பார்க்கும் பொழுது நம்முடைய இருதயம் அவரோடு கூட நம் தேவனாகிய கர்த்தரோடு கூட உத்தமமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகிறார். இப்போ எதுல உத்தமமாய் இருக்கணும் அப்படி என்று நம்ம பார்க்கும் பொழுது அந்த வசனத்திலே காணப்படுகிறது அவருடைய கட்டளைகளிலும் அவருடைய கற்பனைகளிலும். இப்போ ஏன் நாம் உத்தமமாய் காணப்பட வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது என்று பார்க்கும் பொழுது சங்கீதம் 119 80வது வசனத்திலே பார்க்கும் பொழுது, நான் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு என் இருதயம் உமது பிரமாணங்களில் உத்தமமாய் இருக்க கடவது அப்படின்னு சொல்லி இங்க தாசன் சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். நாம் கடைசி நாளிலே கர்த்தராகிய தேவன் அவருடைய மகிமையோடு கூட அவர் வரும் பொழுது, நியாயாதிபதியாக வரும் பொழுது, அந்த நாளிலே நாம் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு நம்முடைய இருதயம் எப்பொழுதுமே அவர் சொன்னதான அந்த வார்த்தைகளிலே அவருடைய கட்டளைகளிலே அவருடைய கற்பனைகளிலே உத்தமமாய் நாம் நடக்க வேண்டும் என்று சொல்லி சொல்லுகிறது. அந்த நாட்களிலே மோசேயிடம் கர்த்தர் என்ன சொன்னார் என்று சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது, அந்த ஜனங்களை எப்படியாக உத்தமமாய் நடக்க வேண்டும் என்று சொன்னார் என்று பார்க்கும் பொழுது, எண்ணாகமம் 15ஆம் அதிகாரம் 38 முதல் 40 வசனங்களை நாம் பார்க்கும் பொழுது மோசேயிடம் கர்த்தர் சொல்லுகிறதான காரியம், நீ இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் பேசி அவர்கள் தங்கள் தலைமுறை தோறும் தங்கள் வஸ்திரங்களின் ஓரங்களிலே தொங்கல்களை உண்டாக்கி ஓரத்தின் தொங்கலிலே இள நீல நாடாவை கட்ட வேண்டும் என்று அவர்களுக்கு சொல் அப்படின்னு சொல்றாரு. அவங்க உடுத்துகிறதான அந்த வஸ்திரங்களின் ஓரங்களிலே தொங்கல்களை உண்டாக்க வேண்டும். அது இள நீல நாடாவை கட்ட வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்ப ஏன் அப்படி கர்த்தர் சொல்றாங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது அதுக்கு அடுத்த 39வது வசனத்திலே, நீங்கள் பின்பற்றி சோரம் போகிற உங்கள் இருதயத்துக்கும் உங்கள் கண்களுக்கும் ஏற்க நடவாமல் அதை பார்த்து கர்த்தரின் கற்பனைகளையெல்லாம் நினைத்து அவைகளின்படியே செய்யும்படிக்கு அது உங்களுக்கு தொங்கலா இருக்க வேண்டும். அப்ப இதுல மிக தெளிவாய் கர்த்தர் சொல்றாங்க, ஏன் உங்களுக்கு அப்படிப்பட்ட தொங்கல்கள் காணப்பட வேண்டும் அப்படி என்றால் கர்த்தருடைய அந்த வார்த்தைகளை நீங்க எப்பொழுதும் நினைத்து கொண்டே இருக்க வேண்டும். நினைத்து அவைகளின்படி செய்வதற்காக அது உங்களுக்கு தொங்கலா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கடுத்த வசனத்துல ஏன் அப்படி கர்த்தர் சொல்றாங்கன்னா, நீங்கள் என் கற்பனைகளை எல்லாம் நினைத்து அவைகளின்படியே செய்து உங்கள் தேவனுக்கு பரிசுத்தமாய் இருக்கும்படி அதை பார்ப்பீர்களாக. அப்போ ஒவ்வொரு முறையும் அந்த இள நீல நாடாவை அவர்கள் பார்க்கும் பொழுது, இப்ப என்னுடைய தேவன் என்னை உண்டாக்கினதான தேவன் அவர் ஹோலி காட், அவர் பரிசுத்தம் உள்ளவர். அப்ப நானும் அவருடைய வார்த்தைகளின்படி செய்து அவருடைய கட்டளைகளின்படி நடந்து நானும் பரிசுத்த
ஜனமாக வாழ வேண்டும் என்று சொல்லி அந்த இளநீல நாடாவை எப்பொழுதெல்லாம் அவர்கள் பார்க்கிறார்களோ அப்பொழுதெல்லாம் அவர்களுக்கு அந்த நினைவு வர வேண்டும் என்று சொல்லி அதை நினைவூட்டுவதற்காக தேவன் வந்து மோசேயிடம் அப்படிப்பட்டதான ஒரு காரியத்தை சொல்லுகிறார். இந்த நாட்களிலே கர்த்தர் வந்துட்டு என்ன சொல்றாரு நம்ம கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும் பொழுது, நீதிமொழிகள் 3:3 பார்க்கும் பொழுது 2வது பகுதி, நீ அவைகளை உன் கழுத்திலே பூண்டு அவைகளை உன் இருதயமாகிய பலகையில் எழுதிக்கொள் அப்படின்னு சொல்றாரு. அப்போ இந்த இடத்துல எதை மென்ஷன் பண்றாரு? உன்னுடைய கழுத்திலே பூண்டு, கழுத்து அப்படிங்கிறத கர்த்தர் சொல்றாரு. அதுக்கடுத்து பார்க்கும் பொழுது நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 21வது வசனத்துல பார்க்கும் பொழுது, அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக, அவைகளை உன் இருதயத்திற்குள்ளே காத்துக்கொள். எல்லாவற்றிலேயும் தேவன் மென்ஷன் பண்றது உன்னுடைய இருதயத்திற்குள்ள காத்துக்கொள், உன்னுடைய இருதயத்திற்குள்ள காத்துக்கொள் அப்படின்னு. அப்போ ஃபர்ஸ்ட் எதுல வந்து இது பண்ண சொல்றாரு அப்படின்னு பார்க்கும் பொழுது கழுத்திலே பூண்டுன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் பார்க்கும் பொழுது அவைகள் உன் கண்களை விட்டு, அப்ப கண்ணு கழுத்து. அதுக்கப்புறம் பார்க்கும் பொழுது நீதிமொழிகள் 7ஆம் அதிகாரம் 3வது வசனத்துல பார்க்கும் பொழுது, அவைகளை உன் விரல்களில் கட்டி அவைகளை உன் இருதயம் ஆகிய பலகையில் எழுதிக்கொள். அப்போ இந்த இடத்துல சொல்லும்போது விரல்கள் அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் சொல்றாங்க. அதுக்கப்புறம் பார்க்கும் பொழுது சங்கீதம் 119 105 பார்க்கும் பொழுது, உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு அடுத்த வசனத்துல ஏன் அப்படி சொல்றாரு அப்படின்னா, உம்முடைய நீதி நியாயங்களை காத்து நடப்பேன் என்று ஆணையிட்டேன், அதை நிறைவேற்றுவேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த இடத்துல கர்த்தர் வந்து மென்ஷன் பண்ணுகிறதான அந்த உடல் உறுப்பு எதுன்னு சொல்லும்போது காலு. அப்போ கழுத்து, கண்ணு, விரல், அதுக்கப்புறம் வந்துட்டு காலு, இது எல்லாமே வந்து இதுல கர்த்தர் வந்து சொல்லுகிறார். அதுக்கப்புறம் பார்க்கும் பொழுது சங்கீதம் 119 11வது வசனத்துல பார்க்கும் பொழுது, நான் உமக்கு விரோதமாக பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்தேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ உம்முடைய அந்த வார்த்தைகள் வந்துட்டு என்னுடைய இருதயத்துல இருக்கும் பொழுது வந்துட்டு நான் பாவம் செய்ய மாட்டேன் அப்படிங்கிறத அவர் சொல்றாரு. அதுக்கடுத்து 2 கொரிந்தியர் 3:3 2வது பகுதியில் நம்ம பார்க்கும் பொழுது அந்த வார்த்தைகள் எங்கு எழுதப்பட்டிருக்கிறது என்று சொல்லி பார்க்கும் பொழுது, கர்த்தருடைய வார்த்தைகள் இருதயங்களாகிய சதையாகிய பலகைகளிலேயும் எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ இது எல்லாவற்றிலிருந்தும் நம்ம பார்க்கும் பொழுது, அப்போ கர்த்தர் இதுல என்ன மென்ஷன் பண்றாரு அப்படின்னு பார்க்கும் பொழுது, நம்மையே கர்த்தர் வந்து ஆலயமாக நம்மை தெரிந்து கொண்டிருக்கிற நாட்கள், நீங்களே அந்த ஆலயம் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ பரிசுத்தமாகிய தேவன் வந்துட்டு அப்போ இந்த ஆலயத்தை அவர் சூஸ் பண்ணி நமக்குள்ளாக அவர் வாசம் பண்ணுகிறார். அப்போ நமக்கு இந்த ஒவ்வொரு உடல் உறுப்புகளையும் கர்த்தர்ல வந்து மென்ஷன் பண்ணி சொல்லிட்டு, உன்னுடைய இருதயத்திற்குள்ளாக அந்த வார்த்தைகள் இருக்கும் பொழுது, நான் ஆலயமாக சூஸ் பண்ணினதான இந்த பாடியால, இந்த சரீரத்தால நம்ம எந்த இடத்துக்கு சென்றாலும், அதே மாதிரி கண்ணால, நம்ம விரல்களால, கால்களால பாவம் செய்யும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய இருதயத்திலிருந்து நம்மை உணர்த்தி காட்டும். கர்த்தரோடு நான் எப்படி உத்தமமா நான் வந்து இருக்கணும், கர்த்தருடைய வார்த்தைக்கு நான் எப்படி கீழ்ப்படிந்து நடக்கணும், அவருக்கு பரிசுத்தமா நான் எப்படி ஜீவிக்க முடியும், அவருக்கு விரோதமாக நான் எந்த ஒரு காரியத்தையும் செய்யாதபடிக்கு என்னை நான் எப்படி காத்துக்கொள்ள வேண்டும். அப்ப என்னையவே அவர் வந்துட்டு பரிசுத்த ஆலயமாக தெரிந்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கும் பொழுது, அந்த ஒவ்வொரு உறுப்புகளையும் அவர் வந்துட்டு மென்ஷன் பண்ணி சொல்றாரு, அதனுடைய முக்கியத்துவத்தை சொல்றாரு. அப்போ நம்ம ஒவ்வொரு உறுப்புகளும் வந்துட்டு வழி விலகும் பொழுது, அவருக்கு விரோதமான பாவத்தை செய்யும் பொழுது, அவருடைய வார்த்தை அந்த இருதயமாகிய பலகையில எழுதப்பட்டதான அந்த வார்த்தை வந்துட்டு உள்ளே இருந்து பேசும். நீ அங்க போகாத, நீ அதை செய்யாத, நீ அதை வந்துட்டு பார்க்காத அப்படின்னு சொல்லிட்டு அந்த வார்த்தைகள் நம்முடைய இருதயத்திலிருந்து நமக்குள்ளாக பேசிக்கொண்டே இருக்கும். நம்ம அந்த பாவத்திலிருந்து நம்ம விலக முடியும் அப்படிங்கிறதான் கர்த்தர் இந்த இடத்துல வந்துட்டு மென்ஷன் பண்ண விரும்புறாங்க. அதுக்கடுத்து பார்க்கும் பொழுது சங்கீதம் 51:6 நம்ம பார்க்கும் பொழுது, உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறீர். 2வது பகுதி, உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறீர் அப்படின்னு கர்த்தர் சொல்றாங்க. அப்போ எப்பயுமே கர்த்தர் இந்த இருதயத்தை தான் பார்க்கறாங்க. மனுஷங்க வந்து வெளியில பார்ப்பாங்க, நம்ம வெளியில செய்யக்கூடிய காரியங்கள் அதையெல்லாம் மனிதர்கள் பார்ப்பாங்க. ஆனா கர்த்தர் ஒவ்வொரு மனுஷனுடைய இருதயத்தை பார்க்கிறார். நம்ம இருதயத்துல எவ்வளவு உத்தமமாய் நம்ம காணப்படுகிறோம், கர்த்தருக்கு எவ்வளவு உண்மையாய் நம்ம காணப்படுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் நம்ம ஒவ்வொருவருடைய உள்ளத்தையும், ஒரு உள்ளின் திரியங்களை அவர் வந்துட்டு சோதி தருகிற, அவருடைய இமைகள் வந்துட்டு நம்மை சோதி தருகிறது அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது.
அதுக்கப்புறம் நம்ம பார்க்கும் பொழுது உத்தமமாய் நடக்கிறதான அந்த மனுஷனுக்கு கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும் பொழுது நோவாவை நம்ம பார்க்கலாம். அப்ப நோவா வந்துட்டு உத்தமனாக நீதிமானாக கர்த்தருடைய பார்வையில காணப்பட்டதுனால அவருக்கு என்ன ஆசீர்வாதம் கிடைத்ததுன்னு பார்க்கும் பொழுது கர்த்தருடைய கண்களிலே அந்த மனுஷனுக்கு வந்துட்டு கிருபை கிடைத்தது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இப்ப நாமளும் இந்த நாட்கள் இந்த நோவாவை போல நம்ம அநேக எக்ஸாம்பிள்ஸை காட்ட முடியும். அப்போ நம்ம கர்த்தருக்கு உத்தமமாய் நம்ம இருக்கும் பொழுது நம்முடைய இருதயம், நம்முடைய சொல், செயல், பேச்சு எல்லாமே அவருக்கு உகந்ததாய் காணப்படும் பொழுது முதலாவது நமக்கு கர்த்தருடைய கண்களிலே நாம் ஒவ்வொருவரும் தயவு பெற்ற மனிதர்களாய் நாம் காணப்பட முடியும். நீதிமொழிகள் 12:2 பார்க்கும் பொழுது நல்லவன் கர்த்தரிடத்தில் தயை பெறுவான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். சங்கீதம் 84:11 2வது பகுதியில பார்க்கும் பொழுது உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். இப்போ நிச்சயமாக ஒரு மனிதன் கர்த்தருக்கு உகந்தவனாய் உத்தமனாய் அவன் வாழும் பொழுது அவருடைய கரத்திலிருந்து நன்மையை பெற்றுக்கொள்வது மிகவும் நிச்சயமான ஒரு காரியம். இதுல சொல்றாரு, உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார், அவர் நிச்சயமாக வழங்குவார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ கர்த்தரிடத்திலிருந்து இப்படிப்பட்டதான தயவையும் நன்மையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொண்டதான 4 பேரை குறித்து நம்ம பார்க்கலாம். சுருக்கமாய் நம்ம பார்க்கலாம். அந்த 4 பேர் யாருன்னு சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது நமக்கு எல்லாமே நன்கு அறிந்த ரொம்ப ஃபெமிலியரான ஒரு பகுதி என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது தானியேல் புஸ்தகம். இப்போ தானியேலில வந்துட்டு தானியேல் 1ஆம் அதிகாரத்தை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அதுல பார்க்கும் பொழுது இந்த 1ஆம் அதிகாரத்துல அந்த 4 வாலிபர்களை குறித்து இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. யோயாக்கீம் என்றதான ஒரு ராஜா அரசாண்டதான அந்த நாட்களிலே எருசலேமை வந்துட்டு நேபுகாத்நேச்சார் வந்து முற்றுகை போடுகிறதை நம்ம பார்க்கிறோம். அப்போ அவர்களை வந்து அடிமைகளாக கொண்டு போகிறதற்காக அந்த நேபுகாத்நேச்சார் அதை சுற்றி வளைத்து அவர்களை அடிமைகளாக கொண்டு போறது இதெல்லாம் நமக்கு தெரியும். அப்போ இந்த இடத்துல வந்து சினேயார் தேசம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 2வதுல சினேயார் தேசம் என்பது பாபிலோனை குறிக்கிறதான காரியம், பாபிலோன் தேசம். 3ஆம் அதிகாரத்திலே நம்ம பார்க்கும் பொழுது அந்த 4 வாலிபர்களும் எப்படிப்பட்டவர்கள் அப்படிங்கிறதான ஒரு பெரிய டிஸ்கிரிப்ஷன் அந்த இடத்துல கொடுத்துருக்குறாங்க. எப்படிப்பட்டவங்களா அந்த 4 வாலிபர்களும் இருந்தாங்களாம். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே ராஜ குலத்தார்களிலும், இப்ப ராஜ குலத்தார்களிலும் அப்படின்னு பார்க்கும் பொழுது நமக்கு அந்த யூதா வம்சம், இந்த யூதா கோத்திரத்துல வர்றவங்களும் அந்த ராஜ இதுல வர்றாங்க, ராஜாக்களா வர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். இப்ப ராஜ குலத்தை சார்ந்தவங்க அவங்க. அதுக்கப்புறம் பார்க்கும் பொழுது துரை மக்களிலும் அதுக்கப்புறம் யாதொரு மாசும் இல்லாதவர்களும், அவர்களிடத்துல யாதொரு குற்றமும் கண்டுபிடிக்க முடியாது, அந்த அளவுக்கு யாதொரு மாசும் இல்லாதவர்களும். அவங்க வந்து ரொம்ப பெர்ஃபெக்டானவங்க, வெல் குவாலிஃபைடு, அவங்க ரொம்ப பெர்ஃபெக்டா இருந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம பார்க்கும் பொழுது அழகானவர்கள், வெளி தோற்றத்திலையும் எல்லா விதத்திலையும் அவங்க ரொம்ப அழகானவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். அடுத்து பார்க்கும் பொழுது சகல ஞானத்திலும் தேறினவர்கள் அப்படின்னு நல்ல வைஸ் பீப்புளா அவங்க வந்துட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். அடுத்து அறிவில் சிறந்தவர்கள். அப்ப எத்தனை காரியங்கள் அவர்களை குறித்து சொல்லப்பட்டிருக்குதுன்னு நம்ம பார்க்கும் பொழுது அறிவில் சிறந்தவர்கள், கல்வியில் நிபுணர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, ராஜாவின் அரமனையிலே சேவிக்க திறமை உள்ளவர்கள் அப்படின்ட்டு. அப்போ அத்தனை குவாலிஃபிகேஷனும் அந்த பேலஸ்ல கிங் பேலஸ்ல அவர்கள் வந்து ஆட்சி செய்யக்கூடிய அளவுக்கு அத்தனை குவாலிஃபிகேஷனும் அந்த 4 வாலிபர்கள் என்று சொல்லப்பட்டிருக்குது. அப்ப அந்த வாலிபர்களுக்குள்ளாக அத்தனை வெல் குவாலிஃபைடு. அப்ப எந்த ஒரு குற்றமும் அவங்களிடத்துல கண்டுபிடிக்க முடியாது. வெளி தோற்றத்திலேயும் உள்ளேயும் எல்லா காரியங்களிலேயும் அவங்க வந்து கர்த்தருக்கு பிரியமானவங்கள, கர்த்தர் தான் இத்தனை காரியங்களையும் அவங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. அப்போ இவ்வளவு பெர்ஃபெக்டா இருக்கக்கூடியவங்களை வந்துட்டு அவங்க தேர்ந்தெடுத்து என்ன பண்றாங்க, சில வாலிபரை கொண்டு வரவும். அப்போ அவங்கள வந்து அங்க அவர்களுடைய இந்த கல்தேயர் தேசம் பாபிலோன் தேசத்துக்கு வந்துட்டு கொண்டு போறாங்க, அடிமைகளா பிடிச்சு கொண்டு போறாங்க. அப்போ அவர்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, இப்படிப்பட்ட வாலிபர்களை கொண்டு போயிட்டு அவங்களுடைய இதற்கு மாற்றி அந்த பாபிலோன் தேசத்தினுடைய அந்த கலாச்சாரத்துக்கு அவர்களை மாற்றி அங்கே அவர்களுக்கு அடிமைகளாக சேவிக்கும்படியாக அவர்களை வைத்துக் கொள்ள வேண்டும் என்றுதான் அவர்களுடைய நோக்கம். அதனாலதான் அவங்க வந்து கொண்டு போறாங்க. நேபுகாத்நேச்சார் வந்து கொண்டு போறாரு. கொண்டு போய் முதல் காரியம் என்னவாய் காணப்படுகிறது அப்படின்னு பார்க்கும் பொழுது 1ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலே முதல் காரியம் அவர்களுக்கு வருகிறதான சோதனை கூட நம்ம சோதனை அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனா அந்த தேசத்துக்கு போயாச்சுன்னா அங்க அவங்க வந்துட்டு என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும் பொழுது அவர்களுக்கு கல்தேயருடைய எழுத்தையும் பாஷையையும் கற்றுக் கொடுக்கவும் ராஜா தன் பிரதானிகளின் தலைவனாகிய
அஸ்பேனாஸுக்கு கற்பித்தான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வேலை அங்க என்ன நடக்குது, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது, இவர்கள் வந்துட்டு யார் அப்படின்னா யூத ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள், எபிரேயர்கள் இவர்கள் அப்போ இவர்களுக்கு முதலாவது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அந்த நேபுகாத்நேச்சார் என்ன பண்றாரு அப்படின்னு பார்க்கும் பொழுது, அந்த கல்தேயருடைய அந்த பாபிலோன் தேசத்தில் உள்ள அந்த எழுத்தையும் பாஷையும் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறாரு. முதல் ஸ்டெப் அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறாரு. சரி, ஓகே. அப்ப இந்த 4 வாலிபர்களும் முதல்ல சரி பாஷையை கற்றுக்கொள்றது தப்பு கிடையாது. இப்போ அந்த தேசத்திற்குள்ள போகும்போது அது நம்ம நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய ஒரு காரியமாக கூட இருக்கலாம். ஆல்ரெடி இவர்களை பற்றி இவர்கள் கல்வியில் நிபுணர், அறிவியல் சிறந்தவர்கள், ஞானம் உள்ளவர்கள் அப்படிலாம் நம்ம பார்க்குறோம். அப்போ ஈஸியாக அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, அந்த லாங்குவேஜை ஈஸியாக அவங்க லேர்ன் பண்ணியிருப்பாங்க. அப்போ அந்த கல்தையருடைய எழுத்தையும் பாஷையும் அவங்க கற்றுக்கொண்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம பார்க்கும் பொழுது இரண்டாவது ஒரு காரியம் அவர்களை நோக்கி வருகிறது. அப்ப அது என்ன காரியம் என்று பார்க்கும் பொழுது 5வது வசனத்திலே, ராஜா தான் உண்ணும் போஜனத்திலேயும் தான் குடிக்கும் திராட்சை ரசத்திலேயும் தினம் ஒரு பங்கை அவர்களுக்கு நியமித்து அவர்களை 3 வருஷம் வளர்க்கவும் அதன் முடிவிலே அவர்கள் ராஜாவுக்கு முன்பாக நிற்கும்படி செய்யவும் கட்டளையிட்டான். அப்போ இந்த காரியம் இப்ப ஃபர்ஸ்ட் பாஷையை கற்றுக்கொள்ள சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு அது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாஷைகள் எல்லாம் அவங்க கற்றுக்கொள்றாங்க. எழுத்தையும் பாஷையும் அவங்க கற்றுக்கொள்றாங்க. அதுக்கடுத்து பார்க்கும் பொழுது ராஜா உண்கிறதான அந்த போஜனத்திலையும் அவர் பானம் பண்ணுகிறதான அந்த திராட்சை ரசத்திலையும் ஒரு பங்கை நான் டெய்லி அனுப்புவேன், நீங்க அதைத்தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உணவை நீங்க சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் பொழுது தானியேல் என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம். 8வது வசனத்துல பார்க்கும் பொழுது, தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாதென்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு, அப்போ அவர் என்ன பண்றாரு அப்படின்னா மிக தெளிவாய் காணப்படுறாரு. அப்போ ஃபர்ஸ்ட் அந்த பாஷையை கத்துக்க சொல்றாங்க. பாஷையை கத்துக்கிட்டாச்சு, அதனால் அது ஒரு பெரிய பாவம் எல்லாம் கிடையாது. இப்போ பாஷையை கத்துக்கிட்டாச்சு. அதுக்கப்புறம் சொல்லும் பொழுது அப்ப அந்த உணவிலே, அந்த ராஜா உண்கிறதான அந்த உணவிலே கர்த்தர் விலக்கினதான, நம்ம லாஸ்ட் வீக் மெசேஜ்ல பார்த்ததே போல கர்த்தர் வேண்டாம் என்று விலக்கினதான ஏதோ ஒன்று அந்த உணவில இருந்திருக்கலாம், அந்த ராஜாவினுடைய உணவுல இருந்திருக்கலாம். அப்ப கர்த்தர் சொல்றாங்க லேவியராகமம் 11ல் எதெல்லாம் நீங்க சாப்பிடணும், எதெல்லாம் சாப்பிடக்கூடாது, எதெல்லாம் கர்த்தருக்கு ஒவ்வாத காரியங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, அசுத்தமான காரியங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ அதுல ஏதோ ஒன்று அதுல காணப்பட்டிருக்கலாம். அப்போ இவர்கள் அதையெல்லாம் அறிந்தவர்களாய் இருப்பார்கள். ஏன்னா இவங்கள யூத ஜனங்கள், இந்த மோசையினுடைய ஆகமங்கள், தீர்க்கதரிசன புஸ்தகங்கள் எல்லாமே அவர்களுக்கு கற்று தேர்ந்தவங்களா தான் அவங்க இருப்பாங்க. அப்போ அந்த காரியத்தை அவங்க யோசித்து பார்க்கும் பொழுது அப்ப அவர்களுடைய இருதயத்துல அவங்க தீர்மானம் பண்றாங்க. நம்ம பார்த்ததை போல அந்த இருதயமாகிய பலகையில கர்த்தருடைய வார்த்தை ஆணித்தரமாக அவர்களுக்கு காணப்பட்டது இருதயத்திற்குள்ளாக. அப்ப என்னுடைய தேவனுக்கு முன்பாக நான் பாவம் செய்ய மாட்டேன், இப்ப இதை சாப்பிட்டு இந்த ராஜாவின் அந்த உணவை சாப்பிட்டு என்னை நான் தீட்டுப்படுத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தானியேலும் அவருடைய நண்பர்களும் மிக தெளிவாக இருந்ததை நம்ம பார்க்கிறோம். அதற்கு காரணம் என்னன்னா ஆண்டவருடைய வார்த்தை அவங்களுடைய இருதயத்துல இருந்துச்சு. 2வது அவங்களுடைய இருதயத்துல அவங்க என்ன பண்றாங்க, அவங்க தீர்மானம் பண்றாங்க. அப்ப நம்மளும் இந்த நாட்களில எத்தனையோ இடங்களுக்கு போகலாம், நம்ம எந்த இடத்துல இருக்கிறோங்கிறது முக்கியம் இல்லை. அப்ப இவங்கெல்லாம் இங்க அடிமைகளா தான் இருக்கிறாங்க. அப்படி பார்த்தா அவங்க பயந்ததை சாப்பிட்டுருக்கணும். ஆனா அவங்க பயப்படாம அந்த இடத்துல என்ன பண்றாங்க, நீ கொடுக்குற அந்த சாப்பாடை நான் சாப்பிட மாட்டேன், நாங்க என்ன சாப்பிடுவோம் அதான் நாங்க சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்றாங்க, அதுல ரொம்ப அவங்க வைராகியத்தோடு இருக்கிறத பார்க்கிறோம். அவர்களுடைய இருதயத்துல தீர்மானம். அப்போ நம்மளும் நம்முடைய ஒவ்வொருவருடைய இருதயத்திற்குள்ளாகவும் அப்படிப்பட்டதான ஒரு தீர்மானம் நமக்கு வேணும். நம்ம கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கிறோம், நம்ம வாசிக்கிறோம், நம்ம எந்த இடத்துல இருந்தாலும் அங்க கர்த்தர் என்ன பார்த்துட்டு இருக்கிறாங்க, மற்ற மனுஷங்க பாக்குறாங்க அது ஓகே, பட் கர்த்தர் என்னை எப்பொழுதும் அவருடைய கண்கள் என் மீது நோக்கமாய் இருக்கிறது. அப்ப என்னுடைய இருதயம் அவரோடு கூட உத்தமமாய் காணப்பட வேண்டும் என்று சொல்லி அந்த உணர்வு நம்ம ஒவ்வொருவருக்கும் காணப்பட வேண்டும். அப்ப இதே மாதிரிதான் நம்ம ஆதியாகமத்துல வாசிக்கிறோம். யோசேப்பும் அதே மாதிரிதான் என்னுடைய தேவனுக்கு விரோதமாய் நான் பாவம் செய்வது எப்படி அப்படின்னு அவருடைய இருதயத்துல ஒரு தீர்மானம் இருந்தது. வாலிபனாய் காணப்பட்டாலும் அவருடைய இருதயத்துல ஆண்டவருடைய வார்த்தை இருந்தாலும் அவர் ஒரு தீர்மானம் பண்ணாரு, நான் என்னுடைய தேவனுக்கு விரோதமா நான் பாவம் செய்ய மாட்டேன், என்ன நான் பரிசுத்தமா காத்துக்கொள்ளுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு தீர்மானம் காணப்பட்டது. சரி, ஓகே, 2வது முடிஞ்சது. அப்புறம் 3வது என்ன பண்றாங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது 7வது வசனத்துல பார்க்கும் பொழுது அவர்களுடைய நேம் எல்லாம் சேஞ்ச் பண்றத பார்க்கிறோம். அவருடைய பெயர்கள் எப்படி ஃபர்ஸ்ட் இருந்தது அப்படின்னு பார்க்கும் பொழுது எபிரேய பாஷையிலே தானியேல்,
அனனியா, மீஷாவேல், அசரியா அப்படி என்று காணப்படுகிறது. அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த பாபிலோன் தேசத்திற்கு அவங்க அடிமைங்களா போனதுக்கப்புறம் அவங்களுடைய நேமை கூட அவங்க சேஞ்ச் பண்ணுறதை பார்க்குறோம். ஏன் அப்படின்னா அவர்களுடைய அடையாளத்தையே மாற்ற வேண்டும், அவர்களுடைய அந்த ஐடென்டிட்டியை மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவங்க வந்து அவங்க தேசத்தில் சேவிக்கணும், அவர்களுடைய அந்த அரண்மனையில் சேவிக்கணும் அப்படின்ட்டு தான் நல்ல வாலிபர்களை அவங்க சூஸ் பண்ணி வந்து அவங்க அடிமைகளாக வந்து அவங்க எடுத்துகிட்டு வந்திருக்கிறாங்க, கொண்டு வந்திருக்கிறாங்க. அப்போ அவர்களை வந்துட்டு நம்மை போலவே அவர்களை மாற்றி விடலாம், நம்ம தேசத்தினுடைய எல்லா கலாச்சாரங்கள் பழக்க வழக்கங்கள் எல்லாவற்றையும் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்து நம்ம மாற்றி விடலாம் அப்படின்னு சொல்லி அவர்களுடைய நேமை கூட அவங்க சேஞ்ச் பண்றதை பார்க்குறோம். அப்போ எப்படி அதை மாற்றுகிறார்கள் என்று பார்க்கும் பொழுது பெல்த ஷாத்சார் அப்படின்னு சொல்லிட்டு தானியேலுக்கு அவர்கள் வந்து அந்த நேம் வைக்கிறாங்க. அதுக்கடுத்து சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, அனனியா, மீஷாவேல், அசரியா அப்படின்ற அந்த பெயர்களை சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்று சொல்லி அவர்கள் மறு பெயரிட்டான். அப்போ ஒரு நேமையே சேஞ்ச் பண்றது அப்படிங்கிறது வந்து அது வந்து எவ்வளோ ஒரு அதுவும் வந்துட்டு அந்த பாபிலோன் தேசத்துல இவர்கள் வந்து தேவனுடைய ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள், பரிசுத்த ஜனம். அப்போ அந்த தேசத்துக்கு கொண்டு போய் அந்த தேசத்தினுடைய அந்த பாஷையை கற்றுக் கொடுக்குறாங்க, அந்த எழுத்தை கற்றுக் கொடுக்குறாங்க, அதெல்லாம் கற்றுக்கொள்றாங்க. அதுக்கடுத்து நேமையும் வந்துட்டு சேஞ்ச் பண்றாங்க. சரி, அதுக்கும் ஓகே, நேம் தானே சேஞ்ச் பண்றாங்க, பண்ணிட்டு போட்டோம். ஆனா அவங்க எந்த காரியத்துல கர்த்தருக்கு விரோதமா அவங்க பாவம் செய்ய அதுல ரொம்ப தெளிவா அதுலயும் அவங்க வந்து அவர்களை மாற்றிக்கொள்ளாதபடிக்கு அதுல மிக தெளிவா இவங்க காணப்படுறதை பார்க்கிறோம். அவங்க பானம் பண்ணும் அந்த திராட்சரசத்தினாலும் அவர் சாப்பிடக்கூடிய அந்த ராஜாவினுடைய போஜனத்தினாலும் எங்களை தீட்டுப்படுத்த மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 4 பேரும் இங்க தானியேலை மட்டும் மென்ஷன் பண்ணிக்கிறது. பட் 4 பேரும் சேர்ந்துதான் அந்த தீர்மானம் எடுத்திருப்பாங்க. இப்போ எங்களுடைய இருதயத்துல நாங்க வந்துட்டு தீர்மானம் எடுத்திருக்கிறோம், இதை நாங்க சாப்பிட மாட்டோம் அப்படின்ட்டு. அப்ப கர்த்தர் அங்க கொடுக்கிறதான நன்மை என்னவென்று பார்க்கும் பொழுது தேவன் தானியேலுக்கு பிரதானிகளின் தலைவனிடத்தில் தயவும் இரக்கமும் கிடைக்கும்படி செய்யறதை வந்துட்டு நம்ம பார்க்கிறோம். இப்ப நம்மளும் கர்த்தருக்கென்று நம் வைராகியத்தோடு நாம் இந்த நாட்களிலே காணப்படும் பொழுது எந்த இடத்துல காணப்படலாம், நம்மை நோக்கி அநேக காரியங்கள் வரலாம், ஆனாலும் நம்முடைய இருதயம் கர்த்தரோடு எப்படி உத்தமமாய் காணப்படுகிறது அப்படி என்று இருந்தால் கர்த்தர் வந்து நமக்கு அநேகர் இடத்துல முதலாவது அவருடைய கண்களில நம்ம தயவு பெற்றவர்களா இருப்போம், மற்ற சக மனிதர்களுடைய கண்களிலேயும் நம்ம தயவு பெற்றவர்களா இருப்போம். அவர்களுக்கு கிடைக்கதான அந்த ஆசீர்வாதம் என்ன என்று பார்க்கும் பொழுது தானியேல் 1ஆம் அதிகாரம் 19-20 நம்ம பார்க்கும் பொழுது தானியேல், அனனியா, மீஷாவேல், அசரியா அவர்களை போல வேறு ஒருவரும் காணப்படவில்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். அதனால அவங்க எங்க நின்னாங்களாம், ராஜ சமூகத்துல அவங்க போய் நின்னாங்களாம். அந்த 3 வருஷம் முடியும் பொழுது அந்த ராஜ சமூகத்துல போய் அவங்க நிற்கிறாங்க. அவர்களுடைய முகம் வந்துட்டு மிகவும் அந்த இடத்துல தெளிவாய் புஷ்டி உள்ளதாக, களை உள்ளதாக அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள் அப்படின்னு பார்க்கிறோம். அவர்களுடைய முகங்கள் வெட்கப்படவில்லை. இப்ப கர்த்தர் அந்த இடத்துல அவங்களை வந்து வெட்கப்படுத்தவே இல்லை. ஏன் அப்படின்னா அவர்களுடைய இருதயம் அவர்களுடைய நேமை சேஞ்ச் பண்ணாலும் அங்க இருக்கிற பாஷையை கற்றுக்கொள்ள வைத்தாலும் அவங்க எந்த இடத்துல உறுதியா நிக்கணுமோ, ஸ்டபானா அந்த இடத்துல காணப்படணுமோ அவங்க அந்த இடத்துல நின்னாங்க அப்படின்னு பார்க்கிறோம். அதனால 20வது வசனத்துல ராஜா அவர்களை எந்த ஸ்தானத்திற்கு உயர்த்துறார் அப்படின்னா, ஞானத்துக்கும் புத்திக்கும் அடுத்த எந்த விஷயத்திலையும் ராஜா அவர்களை கேட்டு விசாரித்தானோ அதிலே தன் ராஜ்யம் எங்கும் உள்ள சகல சாஸ்திரிகளிலும் ஜோஷியரிலும் அவர்களை 10 மடங்கு, 1 மடங்கு 2 மடங்கு கிடையாது, 10 மடங்கு. அப்ப கர்த்தர் எந்த அளவுக்கு அந்த தேசத்துல இருக்கிற எல்லாரை காட்டிலும் அவர்களை அந்த இடத்துல வந்துட்டு அவனின் நாமத்தை அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன் 91ஆம் சங்கீதத்துல சொல்லப்பட்டிருக்குது. அப்ப அந்த வார்த்தையை அவர்களுடைய வாழ்க்கையில வந்து கர்த்தர் நிறைவேற்றதை நம்ம பார்க்கிறோம். அதுக்கடுத்து ஒரு காரியம் 3வது அதிகாரத்துல நம்ம பார்க்கும் பொழுது நேபுகாத் நேச்சார் வந்து சிலையை பண்ணி அந்த இடத்துல வைக்கிறதான பார்க்கிறோம். கோல்டன் ஸ்டாச்சு அந்த இடத்துல வந்து நிறுத்துறதை நம்ம பார்க்கிறோம். பொற்சிலை, பொன்னாலான ஒரு சிலையை நிறுத்தி அந்த சிலையை என்ன பண்ண சொல்றாரு, அவர்களை வந்து வணங்க வேண்டும், அதை பணிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி. அப்போ இதை நான் வாசிக்கும் பொழுது எனக்கு ஆரோன் செய்ததான அந்த காரியமும் எனக்கு ஞாபகத்திற்கு வந்தது. அவர் வந்து இந்த பொன்னாலான கன்றுக்குட்டியை பண்ணி வைக்கிறாரு. பண்ணி வச்சுட்டு இவைகள் உங்களை வழிநடத்தும் தெய்வங்கள் அப்படின்னு சொல்றதை நம்ம பார்க்கிறோம் இல்லையா. அப்ப அதே போல இந்த இடத்துலயும் அந்த பொன்னாலான அந்த சிலையை வந்துட்டு அங்க நிறுத்தி அந்த சிலைக்கு வந்துட்டு அவங்க என்ன பண்றாங்க, 2வது வசனத்துல பார்க்கும் பொழுது பிரதிஷ்டை செய்யறத நம்ம பார்க்கிறோம். செஞ்சுட்டு அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது 12வது வசனம் 14வது வசனத்துல எல்லாம் பார்க்கும் பொழுது நீங்கள் என் தேவர்களுக்கு ஆராதனை செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க. நீங்கள் என் தேவர்களுக்கு ஆராதனை செய்து நான் நிறுத்தின
பொற்சிலையை நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க வந்துட்டு பணிந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவங்க முதல்ல அவங்களுடைய நேம் சேஞ்ச் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அங்க இருக்கிற அந்த பாஷை எல்லாத்தையும் கத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த சாப்பாடு அந்த 1ஆம் அதிகாரத்துல அந்த உணவின் காரியங்கள், அந்த போஜனம், அந்த திராட்சை ரசம். இப்போ அதன் மூலமாக அவர்களை வந்துட்டு அதுல பாவம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதுல அவங்க வந்துட்டு தீர்மானமா இருந்ததை நம்ம பார்க்கிறோம். அடுத்து இந்த இடத்துல அவங்க என்ன செய்ய சொல்றாங்க அப்படின்னா அவர்களுடைய அந்த தேவனை விட்டு அவர்களுடைய தேவர்கள் பக்கமாக அவர்களுடைய இருதயத்தை வந்துட்டு சாய பண்ணுகிறது அவர்களுடைய நோக்கமாய் காணப்பட்டது. அதனாலதான் அந்த நேபுகாத்நேச்சார் என்ன பண்றாரு அப்படின்னா அந்த பொற்சிலையை உண்டு பண்ணி அதையெல்லாம் நீங்க வந்து தாழ விழுந்து அதை நீங்க வந்து அதுக்கு நீங்க ஆராதனை செய்யணும், அதை பணிந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்கள் என் தேவர்களுக்கு ஆராதனை செய்யணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அப்ப அந்த இடத்துல 16th verseல அவங்க எப்படி வந்துட்டு ஆன்சர் கொடுக்குறாங்க அந்த நேபுகாத்நேச்சாருக்கும் அவங்க வந்து எப்படி உத்தரவு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது ராஜாவை நோக்கி நேபுகாத்நேச்சாரே இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியம் இல்லை. அவங்க நின்றுட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு செஞ்சுட்டுலாம் அவங்க கிடையாது. எங்க தேவன் அப்படி பரிசுத்தவங்களும் அப்படிலாம் ஒண்ணுமே அவங்க சொல்லலை. அவங்களுடைய செய்கையில் அவங்க வந்துட்டு காமிக்கிறாங்க. உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியமே கிடையாது. நீ நிறுத்தினதுனா பொன்னால் ஆன சிலையா இருந்தாலும் அது வந்து வாய் பேசாது, அது கண்ணிருந்தும் பார்க்காது, அதுக்கு வந்து உணர்வே கிடையாது, அது உணர்வற்றது. அப்ப அதை நாங்க எதுக்கு வணங்கணும்? எங்களுடைய தேவன் வந்துட்டு ஜீவனுள்ள தேவன், நாங்கள் பணிந்து சேவிக்கிறதான எங்களுடைய தேவன் வந்துட்டு ஜீவனுள்ள தேவன். அப்ப அந்த ஜீவனுள்ள தேவனுக்கு மாத்திரமே எங்களுடைய முழங்கால்கள் முடங்கும், எங்களுடைய நாவு அறிக்கை பண்ணும். நீர் நிறுத்தின இந்த பொற்சிலையை நாங்க வந்து வணங்க மாட்டோம் அப்படின்லாம் பெருசா அவங்க அங்க கொடுக்கவே கிடையாது. உத்தரவு சொல்ல உமக்கு அவசியம் இல்லை அப்படின்னு ஒரே வார்த்தையில சொல்லிட்டு 17th verseல என்ன சொல்றாங்க அப்படின்னா நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் அப்படின்னு மென்ஷன் பண்றாங்க. இவங்க வந்துட்டு நீங்கள் என் தேவர்களுக்கு ஆராதனை பண்ணணும்னு சொல்றாங்க. அப்போ அந்த 4 வாலிபர்களும் என்ன சொல்றாங்க அப்படின்னா நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் அப்படின்ட்டு, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் ஒருவரே, யெகோவா என்கிற அந்த ஒரே தேவன் தான் எங்களுடைய தேவன், அவருக்கு மட்டும்தான் நாங்கள் வந்து ஆராதனை செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு விடுவிக்காமற் போனாலும் அந்த இடத்துலதான் நம்ம கவனிக்கணும். அப்போ இன்றைக்கு நம்ம அநேக பேரை நம்ம என்ன சொல்லுவோம், இப்போ நமக்கு நேரா ஒரு காரியம் வருது அப்படின்னா இப்போ கர்த்தர்கிட்டயே நம்ம சொல்லுவோம், ஏசப்பா நீங்க என்னை காப்பாத்துனீங்கன்னா, நீங்க எனக்கு சுகம் கொடுத்தீங்கன்னா, நீங்க எனக்கு ஆசீர்வாதம் கொடுத்தீங்கன்னா நான் உண்மை சேவிப்பேன், உண்மை உத்தமமாயுமே பின்பற்றுவேன் அப்படின்னு நம்ம அநேகர் சொல்லக்கூடும். ஆனா அந்த நாட்களிலே அவர்களுக்கு முன்பாக அந்த எரிகிற அக்கினிச்சூளை காணப்பட்ட போதும் அவர்களுடைய விசுவாசம், அந்த உத்தமம், கர்த்தரோடு காணப்பட்டதான் அந்த உத்தமம் எவ்வளமாய் காணப்படுகிறதுனா அவர் எங்களை விடுவிக்காமலே போனாலும், எங்களை தப்புவிக்காம போனாலும் சரி, நீர் நிறுத்தினதான அந்த பொற்சிலையை நாங்க, அந்த சிலையை நாங்க வணங்கவே மாட்டோம். எங்களுடைய ஜீவனுள்ள தேவனுக்கு முன்பாக மட்டும்தான் எங்களுடைய முழங்கால்கள் முடங்கும் என்று சொல்லி அப்படிப்பட்டதான ஒரு தீர்மானத்தை எடுத்தவர்களாக அந்த இடத்துல வந்துட்டு அவங்க காணப்படுறாங்க. அதனால கர்த்தர் வந்துட்டு அவர்களை எவ்வளமா அந்த இடத்துல வந்து உயர்த்தி வைக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும் பொழுது கடைசி வசனத்துல பின்பு ராஜா சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களை பாபிலோன் தேசத்திலே உயர்த்தினான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்நிய ஜனங்களாய் இந்த இடத்துல அவர்கள் காணப்பட்டாலும் அவங்க ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறதான பிள்ளைகள். இப்ப கர்த்தருக்காக அந்த இடத்துல பக்தி வைராக்கியத்தை அவர்கள் காண்பிக்கும் பொழுது அவர்களுடைய இருதயம் கர்த்தரோடு உத்தமமாய் காணப்பட்ட பொழுது அதான் நம்ம பார்க்கணும். எவ்வளவு சோதனைகள் என்னை நோக்கி வந்தாலும் கர்த்தரோடு கூட என்னுடைய இருதயம் உத்தமமாய் காணப்படும். அவர் பரிசுத்த தேவன். என்னுடைய செய்கையினால சொல்லினால எல்லாவற்றிலையும் நான் பரிசுத்தத்தை காண்பிக்க வேண்டும் அவருக்கு முன்பாக. அப்பொழுதுதான் நான் வெட்கப்படாதபடிக்கு கர்த்தர் அநேகருக்கு முன்பாக நம்மை உயர்த்துகிறத நம்மளுடைய கண்கள் காணும். அதுக்கப்புறம் அந்த நேபுகாத்நேச்சார் வந்து லாஸ்ட்ல அவர் சொல்லுகிறதான காரியம், இந்த தானியேலின் தேவன் தான் ஜீவனுள்ள தேவன் அப்படிங்கிறத அந்த நேபுகாத்நேச்சார் அறிந்து கொண்டாரு. அதுக்கப்புறம் மாம்சமா இருக்கிறவர்களோட வாசம் பண்ணுகிறதான தேவன். அப்போ இந்த தெளிவான இந்த காரியத்தை அறிந்து அந்த நேபுகாத்நேச்சாருடைய அந்த ரட்சிக்கப்படுவதற்கு ஏதுவாக இந்த காரியங்கள் எல்லாம் அமைந்தது. அப்போ அவருடைய பிள்ளைகள் அந்த இடத்துல அவர் எவ்வளமாய் உயர்த்தி வைத்தார். உயர்ந்த அடைக்கலத்துல, அந்த பேலஸ்ல வந்து உயர்ந்த அடைக்கலத்துல அவங்கள உயர்த்தி வைத்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கலாம். அப்ப கர்த்தரோடு கூட நம்முடைய இருதயம் உத்தமமாய் காணப்படட்டும். அவருடைய வார்த்தைகள் நம்முடைய சதையாகி அந்த இருதயத்துல எப்பொழுதும் காணப்படட்டும். நாமும் அவருக்கென்று உத்தமமாய் வாழ கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கலாம்.
ஸ்தோத்திரம் அப்பா. நன்றியோடுமை நாங்கள் துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த வேளையிலேயும் தகப்பனே உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்டோம் அப்பா. ஆண்டவரே அப்பா, உம்மோடு கூட எங்களுடைய இருதயம் எவ்வளவு உத்தமமாய் காணப்பட வேண்டும் என்பதை நீர் எங்களுக்கு உணர்த்தி எங்களுக்கு காண்பித்தீங்க. அதை எங்களுக்கு அப்பா நீர் எப்பொழுதும் அப்பா ஆண்டவரை நினைவூட்டி கொண்டே இருக்கிறீங்க. அது ஏசப்பா உம்முடைய வார்த்தைகள் எங்களுடைய கண்களை விட்டு எப்பொழுதும் ஆண்டவரை பிரியாதிருக்க, உம்மை எப்பொழுதும் எங்களுக்கு முன்பாய் நாங்கள் நிறுத்தி வைத்திருக்க, உமது வார்த்தைகளை எப்பொழுதும் எங்களுடைய மனதிலே ஆழமாய் நாங்கள் வைத்து அதை தியானித்து கொண்டே இருக்க, எங்களை எதிர்நோக்கி வரக்கூடிய எல்லா சோதனையான இசப்பா ஸ்தோத்திரிக்கிறோம், பாவமான எல்லா காரியங்களையும் விட்டு நாங்கள் விலகத்தக்கதாக கர்த்தர் நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக, எங்களை பலப்படுத்துவீராக. சபையா எங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தருடைய கரத்திலே. ஆண்டவரே அப்பா, நாங்கள் ஒரு பாத்திரமாய் நாங்கள் காணப்படுகிறோம். ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம், எங்களுடைய ஆத்துமாவை நாங்கள் பரிசுத்தமாய் நாங்கள் காத்துக்கொள்ள, எல்லா பொல்லாத வழிகளுக்கும் விலக்கி எங்களுடைய ஆத்துமாவை நாங்கள் காத்து வாழ ஜீவிக்க இந்த பூமியில கர்த்தர் நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக. எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். கர்த்தர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.